வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னா, இன்றைக்கி நாட்டுக்கோழி கிரேவி தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். நான் கடையிலேயே நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துட்டேன், வெட்டியே வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பரும் பீஸாக இருக்குது, நம்ம பொடி பீஸாக வெட்டி எடுத்துக்கிறோங்க. இன்றைக்கி நல்லா நாட்டுக்கோழியை சமைச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் கிரேவி வச்சு. இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம் வாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழியை நல்லா வெட்டி எடுத்துக்கிடுவோம் பொடி பீஸாக. நம்ம கடையிலேயே வெட்டி வாங்கினோம், அங்கேயே வாட்டி நல்லா பொடுசாக கொஞ்சம் பரும் சைஸ் பீஸாக போட்டு தந்துட்டாங்க. நம்ம வீட்டில் வச்சு இப்போ நறுக்கிக்கிடுவோம் குழம்புக்கு தக்கன. இங்கே பாருங்கள், இல்லையா? இப்போ நல்லா நாட்டுக்கோழியை நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நல்லா அலசி எடுத்துருவோங்க. பிச்சி பூவும் மல்லிகைப்பூ கனகாமரம் இப்போ அலசி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுப்பில் வச்சு நம்ம நல்லா அவிய விட்டுக்கிடுவோங்க. இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோங்க அம்மியிலேயே. அடைச்சி போட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வெங்காயம் தக்காளி மிளகாயை வெட்டி வச்சுக்கிடுவோம். பார்ப்போங்க, இன்னும் நல்லா அவியட்டுங்க. பாருங்கள், நம்ம தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு மஞ்சப்பொடியை போட்டு நல்லா அவிச்சிருக்கோம். நல்லா அவிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கட்டுங்க. கிரேவிக்கு வந்து கறி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரணும். நல்லா சவைச்சு சாப்பிடையில் கறி வந்து நல்லா மெல்லிசமாக இருக்கணும் நம்மளுக்கு. அதனால நல்லா அவிய விட்டுக்குருவோங்க. நாட்டுக்கோழி அவியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நல்லா அவியட்டும். நல்லா இப்போ வந்து நல்லா கறி அவிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு மண் சட்டியிலேயே தாளிச்சுக்கிட்டு இப்போ நம்ம நாட்டுக்கோழி கிரேவிக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். இருக்கட்டும். இப்போ நான் நாட்டுக்கோழி கிரேவிக்கு வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. சின்ன வெங்காயம், மல்லித்தலை, புதினா, தக்காளி, 2 மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1.5 ஸ்பூனு, வத்தத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், சீரகத்தூள் இது தாங்க சேர்த்துருக்குறேன். தேங்காய் சேர்க்காமலே நாங்கள் இன்றைக்கி நாட்டுக்கோழியிலே கிரேவி தாங்க செஞ்சு சாப்பிட போகிறோம். இப்போ அதுக்குள்ளே பொருள் ஃபுல்லாக ரெடியாக வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. தாளிப்புக்கு வந்து நம்ம பட்டை வகை எடுத்துருக்குறோம். இப்போ தாளிச்சுக்கிடுவோம்.
சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வந்து வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை புதினாவை போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கறியை சேர்த்துக்கிடுவோம், கோழிக்கறியை. இப்போ இஞ்சி பூண்டையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்ருவோம் தாளிப்பில். அந்த பச்சை வாடை மாறட்டும் நல்லா. இப்போ புதினாவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ கறியை சேர்த்துருவோம், நாட்டுக்கோழி கறியை. நம்ம கறியை வேகும் போதே நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன், அதனால் உப்பு தேவை கிடையாது. இப்போ நான் என்னென்ன பொடியை சேர்க்குறேன்னு சொல்லிடுறேன். வத்தத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், சீரகத்தூள் இப்போ சேர்த்துக்கிடுவோம். இப்போ மிளகு பொடி, மல்லிப்பொடி இதையும் சேர்த்துக்கிடுவோங்க. நான் வந்து உரப்பு வந்து கம்மியாக தான் வைக்கணும். என் மாப்பிள்ளைக்கு வந்து உரப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்புல வந்து நான் கிரேவி வச்சு கொடுக்குறேன். நீங்கள் உரப்பு வந்து அதிகமாக சேர்க்கணுன்னா நீங்கள் அதிகமாக பொடி எடுத்துக்கோங்க. நான் கம்மியாக தான் பொடி எடுத்து சேர்த்துருக்கேன், ஏன்னா உரப்பு அதிகமாக வைக்கக்கூடாது. அதனால நான் சுருக்கியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உரப்பை கூட்டிக்கோங்க. இப்போ தட்டை போட்டு அப்படியே மூடிடுவோங்க. உப்பு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் கறியிலேயே, அதே போதும். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். இப்போ திறந்து பார்ப்பாங்க, நல்ல ஒரு மனம் வந்துடுச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு வாசமாகிட்டு. நாட்டுக்கோழி கிரேவி ரெடியாகிருச்சு. இப்போ மல்லித்தலையை அப்படியே தூவி விட்டு ஒரு கிண்டிட்டு அப்படியே இறக்கிடுவோங்க. பாருங்க, நம்ம கிண்டும் போதே வாசத்தை பாருங்க, எவ்வளோ ஒரு மனம். அப்படியே இறக்கிடுவோங்க. இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். இப்போ நாட்டுக்கோழி கிரேவி வச்சாச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு நான் சாப்பாடு வச்சு கொடுக்க போகிறேன், சுட சுட கிரேவி. இப்போ நானும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நாட்டுக்கோழி கிரேவி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், சுட சுட இருக்குது. இப்போ சாதத்தோடு நம்ம பிணைஞ்சு சாப்பிட்ருவோம். இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வச்சு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு. நாங்கள் நாட்டுக்கோழி கறியில் வந்து இன்றைக்கி வந்து கிரேவி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ரசம் வைக்காமல் வெறும் கிரேவியை மட்டும் வச்சு சாதத்தில் சாப்பிட்றோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரசம் வச்சுக்கோங்க.
அவங்க கறிலாம் நல்லா பஞ்சாக வெந்துட்டு நான் சுட சுட இருக்கிறதுனால மெதுவாக பிச்சு சாப்பிட்றேன். நம்ம நாட்டுக்கோழி கறிக்கும் கிரேவி மாதிரி வச்சு சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நாக்கில் எச்சி ஊறுதுங்க. பேச்சை கூட பேச்சே வரமாட்டேக்குது. இப்போலாம் நானே திக்கிக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறேன். ஏன்டா அந்த டேஸ்ட்டு அந்த ருசி வந்து நம்மளை நாக்கில் இழுக்குது. அதனால என்னால் பேச முடியலை. இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க. நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துட்டு இதேமாரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட். இது ரசம் வச்சாலும் சூப்பராக இருக்கும். நாங்கள் ரசம் வைக்கலை, கிரேவி மாதிரி வச்சு விரவி நல்லா சாப்பிட்றோம். நல்லா வெந்துட்டு எல்லாமே கறி தான். அருமையான டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள் கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சாப்பிடணுன்னே தோணுது. விரவியே சாப்பிட்றோம் கிரேவியில். நீங்களும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி வாங்கி சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் சாப்பிட ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க.